கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் தமிழ்நாடு 4.57% பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் பால்வளத்துறையில் 10.10 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தொடர்ந்து பால்வளத்துறையை பொறுத்தவரையிலே 10.10 மில்லியன் டன் பால் உற்பத்தி நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் 4.5% அளவுக்கு தொடர்ந்து சாதனை படைக்கக்கூடிய வகையில் இந்தியாவிலேயே வாடிக்கையாளர்களுக்கு பால் அட்டைகள் மூலமாக பால் விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனமாக ஆவின் நிறுவனம் திகழ்ந்து வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 1970 மற்றும் 80களில் நடைபெற்ற வெண்மை புரட்சிக்கு முன்பாகவே, அதாவது 1958ஆம் ஆண்டே தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியினை ஒருங்கிணைக்கும் நோக்கில் பால்வளத்துறை தொடங்கப்பட்டு 1965ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறையிலிருந்து நிர்வாகம் மற்றும் சட்ட ரீதியாக அதிகாரங்கள் பால்வளத்துறைக்கு வழங்கப்பட்டது என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பால் கொள்முதல் மற்றும் விநியோகம் சீராக சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாகவும், அந்த அடிப்படையில் அதற்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை தேவையான கட்டமைப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21.75 கோடி ரூபாய் செலவில் 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 4 எண்ணிக்கையிலான மொத்த பால் குளிர்விப்பு நிலையங்களும் மற்றும் 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 143 எண்ணிக்கையிலான மொத்த பால் குளிர்விப்பு நிலையங்களும் நிறுவப்பட்டுள்ளன என்றும், இதுபோன்று பல இடங்களில் ஆவின் துறைக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் பெருமிதத்தோடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பால் உற்பத்தியாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு கிராம அளவில் எருமைக்கன்று வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் எருமைக்கன்று வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 2000 எருமைக்கன்றுகள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றுக்கு பருவ ஒருங்கிணைப்பு மற்றும் பாலின விந்து கருவூட்டல் மூலமாக 820 லட்சத்தில் 12 ஒன்றியங்களில் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்களிடம் பேராதரவை பெற்றுள்ள ஆவின் நிறுவனத்தினுடைய பல்வேறு செயல்பாடுகள் என பட்டியலிடப்பட்டு பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் ஆவின் பால் விற்பனை நாளொன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் அதிகரிப்பு என்றும், ஆவின் பால் விற்பனை விலை லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் குறைக்கப்பட்டதன் காரணமாக பால் வாங்கக்கூடிய மக்கள் ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 270 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த மிச்சப்படுத்தக்கூடிய அளவிற்கு நுகர்வோருக்கு பயன் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆவின் துறை சார்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய நலனை கருத்தில் கொண்டும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை பணி நியமனங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக இந்திய தேசிய கூட்டுறவு பால் பண்ணைகளில் விருது பெறக்கூடிய அளவிற்கு ஆவின் நிறுவனம் சிறந்து விளங்குவதாகவும் தமிழக அரசு சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.